போன வாரம் முதலாவது வசனமாக கூட ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போன வாரம் நடந்ததை நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை வேகமாய் ஒரு ஷார்ட் ரீகேப், சின்ன நம்ம பார்த்து வந்ததை சும்மா ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி சின்ன ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலே தேவன் என்கிற அந்த வார்த்தையை வைத்து தான் நம்முடைய தியானத்தை நம்ம ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது தெளிவாய் நான் சொன்னேன், அந்த ஆதியிலே என்று சொல்லும் பொழுது அது தேவன் நியமித்த நேரம். தேவன் எப்ப நினைத்தாரோ அப்ப அதை உருவாக்கினார். ஆதினா எப்ப தேவன் பூமியை உண்டாக்கினாரோ, எப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரோ அதுதான் துவக்கம் கிடையாது. அதற்கு முன்னாயிருந்தே யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். அவர் எப்ப நினைத்தாரோ, அவர் நினைத்த நேரத்தில் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார். அதனால பூமி உண்டாடும் பொழுதுதான் துவக்கம். ஆண்டவருடைய துவக்கம் அப்படிலாம் கிடையாது. பூமி உண்டாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்துதான் இருக்கிறார்? அவர் வீற்று கொண்டுதான் இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே என்று சொல்லும் பொழுது அது ஆதியிலே என்று சொல்றதை விட அது தேவன் குறித்ததான நேரம். தேவன் எப்ப நினைத்தாரோ, தேவன் எப்ப பூமியை உண்டாக்கணும்னு நினைத்தாரோ அதை உருவாக்கினார். பூமி உண்டான நேரம் என்னது கிடையாது, அது ஆரம்பம் கிடையாது. தேவனுடைய ஆரம்பம் பூமி உண்டான நேரமும் கிடையாது, அதுவும் ஒன்று கிடையாது. அது நம்ம தெளிவாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் தாம் நினைத்த, தான் முன்குறித்த நேரத்துல என்ன செய்தார்? இந்த பூமியை உண்டாக்குகிறார். வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எதனால இதை உண்டாக்கினார்? எது ஆண்டவர் இந்த பூமியை உண்டாவதற்கு எது அவருக்கு உறுதுணையாய் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதே ஆதியிலே பார்க்கிறோம், அதே வார்த்தையை பார்க்கிறோம். ஆதியிலே என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப முன்னாடி இருந்தே அந்த வார்த்தை இருக்கு. புதுசா அந்த வார்த்தை வரல, முன்னாடி இருந்தே அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை இப்ப ஏதோ வந்தது கிடையாது, முன்னாடி இருந்தே இருக்கு. அந்த வார்த்தை இருந்தது. அதே போல அந்த இருக்கிற வார்த்தை எதுவா இருந்தது என்றால் தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தையையும் தேவனையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. வார்த்தையும் தேவனும் ஒன்றுதான். அப்ப இந்த வார்த்தையில ரொம்ப தெளிவாய் பார்த்தோம். வார்த்தை என்றால் லோகோஸ் என்றால் வார்த்தை என்று அர்த்தம். இன்னும் தெளிவாகி சொல்ல போனா நம்ம இன்னும் எப்படி தெளிவாகி பார்த்தோம் என்றால், தேவன் தாம் நினைத்ததை அவர் வார்த்தையின் மூலமாய் சொன்னார், அது உண்டானது. இப்ப வெளிச்சம் உண்டாவது என்று தேவன் நினைத்தால், அவர் வார்த்தையில சொன்னால் அது என்ன ஆகுது? அது உண்டாகிறது. அப்ப இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது 4 காரியத்தை குறிக்கிறது என்று சொன்னார். என்னென்ன காரியங்கள்? அது தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, அது தேவனுடைய ஞானத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய செயல்களை குறிக்கிறது. இந்த லோகோஸ் தான், இந்த வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தை எதெல்லாம் வெளிப்படுத்துதுன்னா, தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துது. எப்படி ஞானத்தை வெளிப்படுத்துது? தேவன் இந்த படைப்புகளின் மூலமாய் எப்படி ஞானமாய் அதை சிருஷ்டிக்கிறார், எப்படி அதை உருவாக்குகிறார் என்பதை சொல்லக்கூடியதான் இந்த லோகோஸ் என்றால் வார்த்தை. அதுதான் அர்த்தம், வார்த்தை அப்படிதான் அர்த்தம். ஆனா இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அது எதை குறிக்குது? தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஞானத்தை குறிக்கிறது, தேவன் சொல்லுகிறதான வார்த்தையை குறிக்கிறது. அதே போல தேவனுடைய கரங்களின் செயல்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது தேவன் லோகோஸ் வார்த்தையினால் இது உண்டாக்கும் பொழுது அவருடைய ஞானம், அவருடைய சித்தம், அவருடைய வேலை எல்லாம் வெளிப்படுது. இதை யார் மூலமாய் ஆண்டவர் செய்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. அதுதான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்தோம். இந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப இந்த பூமியை உண்டாக்குனது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் இந்த பூமி என்ன செய்யப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வேலையை எல்லாமே இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து தான் செய்து முடித்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தோம். அவர் எப்பயிலிருந்தே இருக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதுலயும் 3ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் வாசிக்கும் போது அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப இயேசு அல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே உண்டாக்கப்படவே இல்லை. இயேசுவால மட்டுமே, இயேசுதான் காரணம் இந்த பூமியில சகல காரியங்களும் உண்டாக்கப்பட்டது. இதை நாம அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. சரி, எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறோம் உலகத்துல, எவ்வளோ காரியங்கள் இருக்க போய் இந்த லோகோஸ் என்கிற வார்த்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட்டது? ஏன் இந்த ஆண்டவர் தான் லோகோஸ் என்கிற வார்த்தை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினதுக்கான காரணம் என்ன? அந்த நாட்கள் இருந்ததான மனித தத்துவங்கள், பிலாசபிஸ். நான் போன வாரமே சொன்னேன் பிலாசபிஸ். என்ன பிலாசபிஸ் அப்படின்னா தத்துவங்கள். கிரீக் பிலாசபிஸ், கிரேக்க தத்துவங்கள் மனித ஞானத்தின் மூலமாய் என்ன செய்தாங்க? மனித ஞானத்தின் மூலமாய் இந்த பூமி எப்படி உருவாகி இருக்கக்கூடும் என்று மனித ஞானத்தினால சிந்தித்து அவங்களாம் என்ன செய்தாங்க? சில முடிவுகளுக்குள்ளாக வந்தாங்க. அதுல முக்கியமான நபர்கள் தான் யாரு? நம்ம பார்க்க சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, ஸ்டாய்னிக் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கு பின்பாக ஒவ்வொருத்தராய் வந்து கொண்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா என்ன சொல்லி கொண்டே இருந்தாங்க? இந்த படைப்புக்கு பின்னாடி சாக்ரட்டிஸ் தான், அந்த படைப்புக்கு பின்னாடி அவன் என்ன சொன்னார்? ஒரு மாபெரும் சக்தி இருக்கு, ஆனா தெய்வம் கிடையாது. அது யாரு கிடையாது? தெய்வம் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்த பிளேட்டோவா இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு? இந்த பூமி குப்பை போல கடந்த, பிளேட்டோ சொன்னார் இந்த பூமி குப்பை போல கடந்தது, எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? பூமியா உண்டாயிருச்சுன்னாரு. அரிஸ்டாட்டில் சொன்னது ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது, பூமி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு, யாரும் அதை படைக்கவே இல்லை, அது அப்படியே இருக்கு, யாரும் இதை உண்டாக்கல, இல்லை ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அது பாட்டு அப்படியே தான் இருக்கு, யாரும் இதை உண்டாக்கல அப்படின்னு சொன்னார். இப்படி தத்துவங்கள், மனித ஞானத்தினால உண்டான தத்துவங்களினால் என்ன செய்தாங்க? இந்த பூமியை யார் உண்டாக்கி இருக்கக்கூடும், இந்த வானங்களை யார் உண்டாக்கி இருக்கக்கூடும் என்று சொல்லி தங்கள் மனித ஞானத்தினால் என்ன செய்து கொண்டே இருந்தாங்க? பல தத்துவங்களை அதிகமாய் அவங்க சொல்லி கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்குது என்றால் கிறிஸ்துவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். 600 இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாகவே இந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன கொண்டே இருக்கிறது? உலாவிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்டாய்னிக் என்று சொல்லக்கூடியதான ஸ்டாயிக் என்று சொல்லக்கூடியதான இதனுடைய அதாவது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்களுடைய தொடர்ச்சியாய் இந்த ஸ்டாயிக் வருகிறார். இவர் தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், லோகோஸ் என்ன செய்தது? இந்த பூமியை உண்டாக்கினது அப்படின்னு அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? லோகோஸ் இந்த பூமியை உண்டாக்கினது. ஆனா அவர் யார் கிடையாது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. அவர் என்ன சொன்னாரு? இந்த லோகோஸ், இந்த வார்த்தை தான் காரணம் இந்த பூமியை எல்லாத்தையும் உண்டாக்கினது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? இந்த வார்த்தையை சொல்லல. ஆனா இந்த லோகோஸ் என்கிற வார்த்தையை ஜனங்கள் மத்தியில அதிகமாய் பேசினதான அந்த தத்துவத்தை அதிகமான சொன்ன நபர் அவர் தான். அப்ப இந்த தத்துவம் முதல் நூற்றாண்டுல அதிகமாய் பரவி இருந்தது. என்ன? லோகோஸ் இந்த பூமியை படைத்தது. ஆனா அந்த லோகோஸை யார் சொன்னது என்றால் அது தெரியாது. வார்த்தை சொல்லுச்சு, பூமியில எல்லாமே உண்டாயிடுச்சு. அப்பதான் யோவான் என்ன சொல்றாரு? அந்த லோகோஸ் வேற யாரும் கிடையாது, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. அவர் மூலமா, இந்த 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் மூலமா தான் ஜீவன், சகலமும் அவர் மூலமா தான் உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப முதல் நூற்றாண்டுல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோ எதுவும் கிடையாது பெரிதாக. அப்ப மனித ஞானத்தின் மூலமாக, அதுதான் நம்ம அடிக்கடி பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மனித ஞானத்தோடு தன்னுடைய நிருபங்கள் அதிகமாய் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனித ஞானத்துக்கு முன்பாக அற்பமான எங்களை, இப்படிப்பட்ட எங்களை என்ன செய்தீங்க? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட அற்பமான ஜனங்கள் மத்தியில, ஞானம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில
அற்பமான பேதைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஞானத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இப்படிப்பட்ட தத்துவங்களை சொல்லக்கூடியதான இந்த ஸ்டாயிக் தத்துவங்களை சொல்லக்கூடியதான இடத்திலேயே போய் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு வந்தார். இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், எல்லா காரியத்தையும் ரொம்ப தெளிவாய் சொன்னார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்ப பாருங்க, அங்க பாருங்க, அப்பொழுது எப்பிக்கூரியரும் அதே போல ஸ்தோத்தி, இவங்க ரெண்டு பேருமே எப்பிக்கூரியரும் சரி, அதே போல நான் இந்த சொன்னபடி இந்த ஸ்டாயிக்ஸ், நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கும் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ். பாருங்க, ஸ்டாயிக் பிலாசபர்ஸ். இப்ப இந்த மாதிரி ஞானத்தை, மனித ஞானத்தை உடையவங்க ஆண்டவர்லாம் அதை படைக்கவே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, யோவான் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீண்டும் மீண்டும் இவங்க மத்தியில் என்ன சொல்றாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியை உண்டாக்கினார். வார்த்தை தான், அவர் தான் இந்த வார்த்தை, அவர் மூலமா தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்ப நமக்குள்ளேயே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம போன வாரமே பார்த்தோம். அல்லேலூயா. அப்படித்தானே? சரி, இந்த காரியங்களுக்கு எல்லாம் வேதாகமும் அப்ப என்ன செய்து கொண்டே இருந்தது? ஆண்டவர் என்ன செய்து கொண்டார்? தேவ மனிதர் மூலமாக வேத ஆகமத்திலேயே முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட்டது. மனித ஞானங்கள், அதற்குண்டான அவனுடைய தத்துவங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டது. எதுவுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே என்ன செய்ய முடியல, நிக்கவே முடியல. அல்லேலூயா. அதற்கு பின்பாக நம்முடைய நாட்கள்ல குறிப்பாய் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் எது உண்டாகிறது? சயின்டிபிக் ரெவல்யூஷன், அதாவது விஞ்ஞான வளர்ச்சிகள் உண்டாகிறது. அப்ப இந்த வளர்ச்சியில் என்ன செய்யறாங்க? ரெண்டு முக்கியமான காரியங்களை பெருசுபடுத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஒன்னு பிக் பேங் தியரி. பாருங்க, அதை ஜூம் பண்ணுங்க, அந்த இதை ஜூம் பண்ணுங்க. என்ன மனுஷன் ஞானத்தினால, அறிவியல் வளர்ச்சியினால என்ன கண்டுபிடிக்கிறான்? ஒரு சின்ன புள்ளி இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட 13,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சின்ன புள்ளி இருந்தது. அந்த சின்ன புள்ளி வெடிச்சு சிதறி என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு கிரகங்களாய், ஒவ்வொரு சூரியனாய், ஒவ்வொரு காரியங்களாய் உண்டானது என்று சொன்னதுதான் இந்த பிக் பேங் தியரி. இன்னொரு காரியம் எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி. குரங்குல இருந்து என்ன செய்தான்? மனுஷன் வந்தான் என்று சொல்லி, இது எல்லாமே மனிதனுடைய அறிவுக்குண்டான காரியங்கள். இவங்க எல்லாமே யாருக்கு எதிராக இருக்கிறாங்க? தேவன் படைக்கல. ஒன்னு என்ன சொல்றாங்க? முதல் நூற்றாண்டுல அவங்க சந்தித்ததான பிரச்சனை என்ன? அதாவது மனித ஞானத்தின் மூலமாக இந்த உலகம் எப்படி உண்டாயிருக்க கூடும் அவங்க சிந்தித்து கொண்டே இருந்து பல முடிவுகளுக்குள்ளாக வந்தாங்க. நம்முடைய நாட்களுக்கு முன்பாக இருக்கிற நூற்றாண்டுகள்ல, அறிவியல் வளர்ச்சி நாட்கள்ல அவங்க சயின்ஸ் மூலமாக, அறிவியல் மூலமாக கண்டுபிடித்த காரியங்கள், முக்கியமான 2 காரியங்கள். ஒன்னு இந்த பிக் பேங், ஒரு சின்னதாக ஒரு புள்ளி இருந்தது. அந்த புள்ளி வெடித்து சிதறி அது பெரிய கண்டங்களாக, பெரிய சூரியனாக, இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அவங்களுடைய அறிவியல் காரியங்கள். அடுத்த காரியமாக மனிதன் குரங்குல இருந்து வந்தான். அப்பதான் நம்ம கேட்டோம், மனிதன் குரங்குல இருந்து வந்தான் என்றால் குரங்கு எங்கிருந்து வந்தது? குரங்கு எப்படி உண்டானது? அப்ப குரங்கு உண்டானதற்கு ஒரு வழி இருக்க வேண்டும். அதை குரங்கை படைத்தவர் ஒருவர் இருக்க வேண்டும். அதுதான் யோபு புஸ்தகத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் கேட்டார். யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, நான் பூமியை அஸ்திவார படுத்திற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அப்ப ஆண்டவரை கேட்டார், உனக்கு நீ அவ்வளவு பெரிய அறிவாளி, அந்த நீ சயின்டிஸ்டா இருந்தா, அறிவியல் விஞ்ஞானியா இருந்தா, நான் இந்த பூமியை அஸ்திவாரம் போடும் பொழுது நீ எங்க இருந்தாய்? அதை நீ பாத்தியா? அதை கண்கூட பாத்தியா? இந்த பூமி, அடுத்த வசனங்களை தொடர்ச்சியாய், அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அப்ப ஆண்டவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்க ஞானம், உங்களுடைய விஞ்ஞானத்தின் ஞானத்தின் மூலமாய் நீ ரொம்ப அறிவாளி என்று நினைத்து கொண்டு எல்லாத்தையும் இதுக்கு உண்டான, படைப்புக்கு உண்டான எல்லா
எப்படி இந்த படைப்புகள்லாம் வந்துச்சு என்று நீ மனுஷிகமா எல்லா காரியங்களும் செய்தால் இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் சொல்லு என்று சொல்லி 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் 11ஆம் வசனம், அதுக்கு பிறகு இந்த கிட்டத்தட்ட சொல்ல போனா 38, 39ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஆண்டவர் ஒவ்வொரு கேள்வியாய் மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அஸ்திபாரம் போட்டது யார்? அதை நீ பார்த்தியா? அதை நீ அதை போடும்போது நீ இருந்தியா? அதுக்கு நூல் பிடித்தது யார்? காலங்களை உண்டாக்கினது யார்? சூரியனை உண்டாக்கினது யார்? கடலை உண்டாக்கினது யார்? கடலுக்கு எல்லை குறிகளை குறித்து வைத்தது யார்? இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் கேட்கிறாரு. மனிதனிடத்துல எந்த விதமான பதிலும் இதற்கு கிடையாது. அல்லேலூயா. இத யோபு ரொம்ப தெளிவாய் சொல்லிட்டாரு. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப யோபு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், ஆண்டவரை எங்க அறிவுக்கு இது எட்டவே எட்டாது. நீங்க செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ என்ன ஏதாவது என்ன செய்ய முடியும்? இந்த பூமிக்கு நீ அஸ்திபாரத்தை போட முடியும், சகல காரியங்களையும் நீ உண்டாக்க முடியும், கடலுக்கு எல்லைகளை குறிக்க முடியும், பாலைவனத்தை உண்டாக்க முடியும், இந்த பூமியின் சகலத்தையும் ஆள செய்ய முடியும் என்று யோபு தன்னுடைய வாயினால் அவர் அறிக்கை செய்ததை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப இந்த விஞ்ஞான ஞானமா இருக்கட்டும், மனித ஞானமா இருக்கட்டும், முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் மற்றும் தேவனுடைய சீஷர்கள் அவங்க கொண்டிருந்த பிரச்சனை என்ன? மனித ஞானம், இந்த தத்துவங்கள். இந்த தத்துவங்களோடு போராடி லோகோஸ் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபித்தாங்க. பிறகு நம்முடைய நாட்கள்ல விஞ்ஞான வளர்ச்சியின் நாட்களிலும் இப்படிப்பட்டதான அவங்களுடைய தத்துவங்கள், அவங்களுடைய தியரிஸ் எதுவுமே தேவனுடைய படைப்புக்கு ஈடா என்ன செய்ய முடியல, அவங்களால பதில் சொல்லவே முடியல, இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் போன வாரமே நான் சொன்னேன், தேவனுடைய படைப்புக்கு ஈடாய் மனிதனுடைய அறிவு அது எட்டவே எட்டாது. ஆண்டவர் இந்த பூமியை, சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தூரம் சொன்னேன்? இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் கிட்டத்தட்டதான 13 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். 15 கோடி தூரம் இருக்கிறது. அங்க இருக்கதான சூரியனின் வெளிச்சம், அங்க இருக்கிற பிரகாசிக்கிற வெளிச்சம் நம்முடைய பூமிக்கு வரும் 8 நிமிஷத்துல வந்துருது. அதே போல நம்முடைய பூமியை காட்டிலும் 13 லட்சம் மடங்கு எது பெருசு? சூரியன் பெருசு. நம்முடைய பூமியை காட்டிலும் 13 லட்சம் மடங்கு சூரியன் பெருசு. அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ மாபெரும் தேவன் அவர் என்பதை நம்ம தியானித்தோம். அதே போல சூரியனை போல ஆண்டவர் பல இது போன்ற கோள்களை, பல நட்சத்திரங்களை அவர் படைத்திருக்கிறார். அந்த படத்தை பாருங்க. இந்த சூரியனை காட்டிலும் பாருங்க பல்வேறு நட்சத்திரங்கள், சூரியனை காட்டிலும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, இன்னொன்று இருக்குமே, போன வாரம் உள்ளது இருந்துச்சு. சரி பாருங்க, பல பெரிய பெரிய நட்சத்திரங்களை தேவன் படைத்தது மாத்திரம் இல்லாமல் அதை எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரா? பேர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. இதுல பாருங்க, இதுல உங்க கண்ணுக்கு சூரியனே தெரியாது. ஆனா சூரியனே கடைசி இருக்கக்கூடியதான ஒரு சின்ன புள்ளி தான் சூரியன். கடைசி இருக்கக்கூடியதான சின்ன ஒரு புள்ளி தான் சூரியன். ஆனா சூரியனை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான பெரிய பெரிய நட்சத்திரங்களை தேவன் படைத்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம சூரியனே நம்முடைய பூமியை காட்டிலும் 13 லட்சம் மடங்கு பெருசு. அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய சூரியன், அது மட்டும் இல்லாமல் கோள்கள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரகமாய் நம்முடைய பால்வழி கிரகம் இருக்கிறது. பால்வழி கிரகம் இருக்கிறது. அதுதான் நம்ம சோலார், அதாவது மில்கி வே கேலக்சி என்று சொல்றோம். நம்மளுடைய பால்வழி கிரகத்தை விட்டு ஒருவேளை நம்ம வெளில செல்ல வேண்டும், இந்த பால்வழி கிரகத்தை விட்டு வெளியில நான் போக வேண்டும் என்று நினைத்தால்
எத்தனை வருஷம் ஆகும்? 2 லட்சம் வருஷங்கள் எடுக்கும். அல்லேலூயா. அப்ப அதுவும் எந்த ஸ்பீடுல? அதாவது வெளிச்சத்தினுடைய ஸ்பீடுல. வெளிச்சம் அவ்வளோ 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடுல போகும் ஒரு செகண்ட். அப்ப அந்த ஸ்பீடுல போனா கூட 2 லட்சம் வருஷங்கள் ஆகும் இந்த பால்வெளி கிரகத்தை விட்டு, நம்ம இருக்கிறதான இந்த கிரகத்தை, மில்கிவே கேலக்சியை விட்டு நம்ம வெளியில போவதற்கு. அப்ப விஞ்ஞானமோ மனித ஞானமோ இதை என்ன செய்யவே முடியாது, இதை ஈடு கட்டவே முடியாது. அவங்களுடைய ஞானத்தினால இந்த தேவனுடைய படைப்புக்கு ஈடாய் அவங்க வரவே முடியாது. அவங்களுடைய ஞானத்தினால இதை புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம், இது எல்லாத்தையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தையின் மூலமாய் அவரே வார்த்தையாய் இருக்கிறதால சகலமும் அவர் மூலமாக அவருக்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இதே யோவான் சுவிசேஷத்தை எழுதுறதான அதே யோவான் தான் 1 யோவானையும் எழுதுறாரு. திரும்ப அதே மாதிரி சொல்றாரு, ஆதி முதல் நாங்கள் இருந்ததும், நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால தொட்டது. அந்த இடத்துல யார் வார்த்தை, என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறதும், இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று ரொம்ப தெளிவாகி போடப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், ஜீவ வார்த்தையை உங்களுக்கு நாங்க என்ன செய்கிறோம், உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஏனென்றால் பாருங்க, நாங்கள் கேட்டோம், நாங்க கண்களினால நாங்க கண்டோம், நாங்க நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினால நாங்க தொட்டோம். அப்ப வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க தொட்டோம், அவருடைய கண்கள் நோக்கி பார்த்தது, அவருடைய சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை வார்த்தை என்கிற ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூட வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நம்ம பார்த்தோம். யோவான் 1:1 என்ன பார்த்தோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 யோவான் 1:1 என்ன பார்க்கிறோம்? நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இப்ப ஒரு காரியம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தான் என்ன செய்தது? சகலத்தையுமே உண்டாக்கினது. சகலமும் இந்த வார்த்தை தான் செய்தது. இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நம்ம எப்படி நம்புறது, இதை எப்படி நம்ம விசுவாசிக்கிறது என்று நீங்கள் கேட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்பிக்கையில தான் இருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 1:17 ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தகோஸ்தே சபை, புரோட்டஸ்டன்ட் பிரிஞ்சு வரும் பொழுது அதற்கு காரணமாய் இருந்ததான மார்ட்டின் லூதர், அவருக்கு இந்த வசனம் தான் அவரோடு பேசினது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் நீங்க எதையுமே செய்ய முடியாது. கிறிஸ்தவத்துல மாத்திரம் இல்ல, நீங்க எந்த மதத்தை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மதத்தின் தெய்வத்தை அவன் என்ன செய்கிறான்? நம்புகிறான், விசுவாசிக்கிறான். சரி, அப்படி தெய்வமே இல்லை,
ஒருத்தன் தெய்வமே இல்லைன்னு சொல்றான். அப்ப தெய்வமே இல்லைங்கிறத என்ன செய்யறான்? அவன் நம்புறான், அவன் விசுவாசிக்கிறான். அப்ப எல்லாத்துக்கும் மைய பொருள், எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படையா இருக்கிறது விசுவாசம். தெய்வமே இல்லைன்னு சொல்றவனும் அவன் அதை நம்பிதான் தெய்வம் இல்லைங்கிறத என்ன செய்யறான்? அவன் நம்புறான், அவன் விசுவாசிக்கிறான். அப்ப அவன் தெய்வம் இல்லைங்கிற நம்புறதற்கு விசுவாசம் தான் அடித்தளமா இருக்கிறது. அதே போல நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை மூலமா தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் உண்டாக்கப்பட்டது. நம்ம பார்க்கிற காரியங்கள், காண்கிற காரியங்கள், நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் எல்லாம் இந்த வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே செய்திருக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம். இந்த விசுவாசம் இல்லாமல் நாம் ஒருபோதும் தேவனுடைய காரியங்களை குறித்தோ, இல்லாட்டி தேவன் செய்கிறதான செயல்களை குறித்தோ, அவர் செய்கிறதான மாபெரும் காரியங்களை குறித்தோ நமக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய விசுவாசம் குறைவாய் இருந்தால் இது போன்ற சந்தேகங்கள் வரும். ஆனால் முழுக்க இதற்கு காரணம் ஆண்டவராகிய தேவன் என்று நம்ம விசுவாசிப்போமே ஆகில் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர், மனிதன் ஞானத்துக்கு, பிலாசபிஸ்க்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. இப்ப இந்த விஞ்ஞானம் எப்படி நமக்குள்ள பரவி இருக்கிறதோ, அந்த நாள்ல இந்த மனித தத்துவங்கள் ஆகிய இந்த கிரேக்க தத்துவங்கள், இந்த கிரீக் பிலாசபிஸ் ரொம்ப பயங்கரமா பரவி இருந்தது ஜனங்கள் மத்தியில. எல்லா ஜனத்துக்கும் தெரிந்திருந்தது. அதனாலதான் யோவான் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வீகத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை குறிக்கும் வண்ணம் இந்த லோகோஸ் என்கிற வார்த்தையை முதலாவது வசனத்திலேயே அவர் சொன்னதின் காரணம். அல்லேலூயா. இப்ப இதோடு படைப்பு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மனித ஞானமோ அறிவியலோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, எதுவும் பக்கத்துல கூட வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் என்ன செய்தார்? உண்டாக்கினார். இப்ப நம்ம எங்கிட்டு போனாலும் சுத்தி இந்த கிரேக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. கிரீக் பிலாசபிஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு படி மேல சொல்ல போனா நம்முடைய புதிய ஏற்பாடு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான சகல 27 புஸ்தகங்களும் எழுதப்பட்டது கிரேக்கத்துல. ஆனால் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியில. இந்த மாற்றங்கள் எப்படி உண்டானது என்ற காரியத்தை மாத்திரம் நான் விரைவாய் சொல்லிவிட்டு நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, அல்லாஹ் ஒரு காரியம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? பல்வேறு ராஜ்யங்கள் மூலமாய், பல்வேறு ஜனங்கள் மூலமாய் அவர் தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். எகிப்தின் ராஜ்யம் இருந்தது, பாபிலோனின் ராஜ்யம் இருந்தது, மேதிய பெர்சிய ராஜ்யம் இருந்தது. இது போல ஒவ்வொரு ராஜ்யமாய் வந்து கொண்டே இருந்தது. கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். அது யார் அப்படின்னா அலெக்சாண்டர். எத்தனை பேருக்கு தெரியும்? அலெக்சாண்டர் ராஜா, நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அலெக்சாண்டர் ராஜா. அப்ப இந்த அலெக்சாண்டர் ராஜா என்ன செய்கிறார்? ஒரு மிக பெரிய ஒரு காரியத்தை தன்னுடைய தேசத்தில், அவரோட ஆட்சி செய்ததான எல்லா தேசங்களிலும் அவர் கொண்டு வருகிறார். அதுதான் என்ன அப்படின்னா ஹெலனைசேஷன். இது நான் எழுதுறேன், நீங்க அந்த டிரான்ஸ்லேட்ல தமிழுக்கு போடு. ஹெலனைசேஷன் அது தமிழ்ல.
ஹெலனைசேஷன். அல்லேலூயா. இந்த இந்த வார்த்தை இதுல டிவில போடுவாங்க. ஹெலனைசேஷன். இந்த ஹெலனைசேஷன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது, ரொம்ப சுலபமான காரியம். உங்களுக்கு புரியவன்னு சொல்ல போனா, அந்த சும்மா அந்த டிரான்ஸ்லேட் உள்ளது அப்படியே டிவில காட்டு. இங்கிட்டு தமிழ் இங்கிலீஷ் வரும்ல, அது அப்படியே சும்மா டிவில காட்டு. அதை பெருசு பண்ணு. இப்போ ஓரளவு தெரியுதா? ஹெலனைசேஷன்னா ஹெலன் மயமாக்குதல் அப்படின்னு டிரான்ஸ்லேட்ல காட்டுது. இது ஒன்றும் பெருசா குழப்பக்கூடிய காரியம் இல்லை. உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ஹெலனைசேஷன் என்றால், ஹெலன் மயமாக்குதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. அலெக்சாண்டர் வாழ்ந்ததான நாட்கள்ல ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். அலெக்சாண்டருடைய ராஜ்யம் எது வரைக்கும் தெரியுமா இருந்தது? யூரோப்பு, ஆப்பிரிக்கா, ஆசியா எல்லாத்தையும் சேர்ந்து அவருடைய ராஜ்யம் இருந்தது. இந்தியா வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இருந்தது. அதாவது யூரோப் நாடுகள் ஆரம்பித்து இந்தியா தேசம் முதற்கொண்டு அவருடைய ராஜ்யம் இருந்தது. பூமி அனைத்தும் சொல்ல போனா அந்த நாட்கள்ல பூமி அனைத்துமே அவருடையதான் இருந்தது. இந்த அலெக்சாண்டருடைய நாட்கள்ல அவருடைய 32 வயசுல இறந்து போயிட்டார். 20 வயதுல அவங்க அப்பா இறக்கும் போது ஆட்சிக்கு வருகிறார். 13 ஆண்டுல தோல்வியே கிடையாது. அந்த 13ஆம் ஆண்டுல தான் பார்க்கிறாரு பூமி எங்கிலும் அவர் அசிச்சதான, அவர் வெற்றி பெற்றதான இடங்கள் ஆப்பிரிக்கா, ஏசியா, ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி எல்லா நாடுகளுமே அவருக்குள்ளாக இருந்தது, அவருடைய ஆட்சிக்குள்ளாக இருந்தது. அப்போ ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னா இந்த ஹெலனைசேஷன், ஹெலன் மயமாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேக்க மயமாக்குதல். கிரேக்க மயமாக்குதல். எது கிரேக்க மயமாக்குதல்? படிப்ப, அதே போல மொழிய, அதே போல அதாவது என்ன சொல்ற வாழ்க்கை முறைய கிரேக்க கலாச்சாரங்களுக்கு கொண்டு வருதல். அடுத்து கிரேக்க இதே போல மனித ஞானங்கள், தத்துவங்கள், மனித தத்துவங்கள். அதுக்கப்புறம் கட்டின ஆர்கிடெக்சர், இந்த கட்டின மயமாக்குதல் எல்லாம் ஹெலனைசேஷன் அப்படின்னா கிரேக்க மயமாக்குதல். இன்னும் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல போகணும்னா, இப்ப நம்முடைய தமிழ்நாட்டின் மேல என்ன செய்யப்படுது? ஹிந்தி மயமாக்குதல் என்று சொல்லப்படுது. பார்த்தீங்களா? ஏன் இது செய்யப்படுகிறது? ஏன் ஹிந்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இந்தியா தேசம் முழுக்க ஒரே மொழி இருந்தால் எல்லா காரியத்துக்கும் சுலபமா இருக்கும். நம்ம இங்க இருந்து இப்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போகிறோம், அங்க நமக்கு ஹிந்தி தெரியல, அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம். அதே சமயம் ஹிந்தி தெரிந்தால், ஒரே மொழி தேசம் முழுக்க இருந்தால் என்ன செய்யப்படும்? அது சுலபமா இருக்கும். இப்ப அதே வேலையை தான் அலெக்சாண்டர் என்ன செய்யறாரு? தன் ஆட்சி செய்த ஆசியா, அதாவது ஆசியா, ஐரோப்பியா, அதே போல ஆப்பிரிக்கா, இந்த எல்லா நாடுகளிலும் கிரேக்க மொழியை பரப்புகிறார். கிரேக்க மொழியில தான் சகலமும் இருக்க வேண்டும். கட்டாயப்படுத்துகிறார். அப்ப இப்ப நம்ம இந்தி மொழியை நம்முடைய தேசத்துல ஆபீஸ்ல, படிப்புல, அரசாங்கத்துல எல்லாத்துலயும் ஹிந்தியை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாரு. இதுல மாதிரி என்ன செய்கிறார்? எல்லாத்திலையும் என்ன செய்கிறார்? கிரேக்கத்தை கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வந்ததுனால என்ன நடக்குது? எபிரேய வேதாகமம், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான எபிரேய வேதாகமம் கிரேக்க வேதாகமத்துக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது அலெக்சாண்டருடைய நாட்கள்லேயே. அல்லேலூயா. என்ன செய்யப்படுகிறது? மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த கிரேக்க மயமாக்குதல்னால எல்லாத்தையுமே கிரேக்கத்தை மாத்திரணும். எல்லாமே படிப்பு, காரியங்கள், தத்துவங்கள் எல்லாமே கிரேக்கம். இப்ப இந்த கிரேக்க தத்துவங்கள் மூலமாக தான் எதுவும் வருகிறது அதிகமாக. இந்த அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவங்கெல்லாம் இந்த கிரேக்க தத்துவங்கள் உடையவங்கள் தான், கிரேக்க ராஜ்யத்தில் உடையவங்க தான் அவங்க எல்லாருமே. இப்ப இது கிரேக்க மயமாக்குதலினால உலகம் எங்கிலும் கிரேக்கம் என்ன செய்கிறது? மொழியாய் மாறுகிறது. கிரேக்க தத்துவங்கள் வருகிறது. எல்லா காரியங்களும் கிரேக்க மயமாகுது. அல்லேலூயா.
ஆனா வெறும் 13 ஆண்டுகள் தான் இவர் இருக்கிறார். ஆனா அந்த 13 ஆண்டுகள்ல எபிரேய வேதாகம் என்ன செய்யப்படுகிறது? மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த மொழிபெயர்க்கப்பட்டதான கிரேக்க வேதாகமத்தை எபிரேயர் என்ன செய்தாங்க? எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்கல்ல, அந்த வேதத்துக்கு பெயர் மொழி. இதுதான் மொழி. எதுல இருந்தது? எபிரேய மொழியில இருந்தது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில இருந்தது. இப்ப இந்த எபிரேய மொழியில இருந்ததா அலெக்சாண்டர் என்ன செய்யறாரு? கிரேக்க மொழியில மாத்திர. ஏன்? எல்லாத்தையுமே கிரேக்கத்துல மாத்திரணும். தன்னுடைய ராஜ்யம் முழுக்க கிரேக்கமாய் மாத்திர வேண்டும். அது ஐரோப்பியாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? அவருடைய வாழ்ந்ததான் அவர் வெற்றி பெற்றதான எல்லா இடத்தையும் கிரேக்கமயமாக்குதல். அப்ப பைபிள் முதற்கொண்டு என்ன செய்யமாக்கப்படுகிறது? கிரேக்கமயமாக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு தோராவிலிருந்து எல்லாமே என்ன செய்யமாக்கப்படுகிறது? கிரேக்கமயமாக்கப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாய் நம்முடைய புதிய ஏற்பாடும் எதுல தான் எழுதப்படுகிறது? கிரேக்க மொழியிலே எழுதப்படுகிறது. மத்தேயு விசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிரேக்கத்திலேயே எழுதப்படுகிறது. இப்ப இந்த கிரேக்க மயமாக்குதலின் மூலமா தான் கிரேக்க தத்துவங்கள் வருகிறது. கிரேக்க தத்துவங்களுக்கு வேதாகம் என்ன செய்கிறது? பதில் சொல்லுகிறது. மனித ஞானம் உள்ள தத்துவங்களுக்கு வேதம் என்ன செய்கிறது? பதில் சொல்லுகிறது. அதே போல கிரேக்க கடவுள்கள் வருகிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்ன செய்யப்படுகிறது? பதில் சொல்லப்படுகிறது. அதே போல கிரேக்க கலாச்சாரங்கள் வருகிறது, அது புறஜாதியின் கலாச்சாரமா இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட போடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6:1 பாருங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்ப 2 கும்பல் இங்க. ஒருத்தவங்க எபிரேயர்களாய் இருந்து ஆதியிலிருந்தே வர்றவங்க, இவங்களும் யூதர்கள் தான். இந்த கிரேக்கரானவர்கள், இன்னும் நீங்க இங்கிலீஷ்ல போடுங்க, இந்த கிரேக்கரானவர்கள் அங்க பாருங்க, ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கு பாருங்க. ஹெலனிஸ்டிக் ஜூஸ். இந்த வார்த்தை வருதா? இது அதே வார்த்தை வருது பாருங்க. ஹெலனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்னா கிரேக்க மயமாக்கப்பட்டதான யூதர்கள். ஒரு யூதர் பாரம்பரிய யூதர்களா இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமா பாரம்பரிய யூதர்களா இருக்கிறாங்க. அதுதான் ஹெப்ரேயிக் ஜூஸ். அதுக்கு மேல ஹெலனிஸ்டிக் ஜூஸ், கிரேக்க மயமாக்கப்பட்ட யூதர்கள். இன்னொரு பக்கம் ஆதி காலத்துல எபிரேயராகவே இருந்து வருகிறதான இவங்க 2 பேருக்கு சண்டை வருகிறது. இதே போல வேதாந்தத்தில் இன்னொரு சில இடங்கள்ல இந்த சண்டைகளை நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிரேக்க மொழியில பேசினாரா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரேக்கத்துல பேசவே இல்லை. ஆண்டவர் பேசினதான மொழி அரமையிக் மொழி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதான மொழி என்ன மொழி? அரமையிக் மொழி. இந்த மொழி இப்ப அழிந்து போயிருச்சா அப்படின்னா, பெரும்பாலும் அழிந்து போய்விட்டது. 98% என்ன ஆயிருச்சு? அழிந்து போய்விட்டது. இதை பேசக்கூடியதான ஜனங்கள் ரொம்ப 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 சொற்பமான ஜனங்கள். நீங்க யூடியூப்ல போய் ஜீசஸ் லாங்குவேஜ் இல்லாட்டி ஜீசஸ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அரமைக் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு சிலர்
அதுவும் ரொம்ப வயது சென்றவங்க இன்னும் ஏசப்பா பேசக்கூடியதான இந்த அரமைக் மொழியை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இப்ப இந்த அரமைக் மொழி எப்படி உண்டானது என்றால், இப்ப தமிழ் பழைய மொழியா, மலையாளம் பழைய மொழியா? நம்முடைய தமிழ் தான் பழைய மொழி. தமிழ்ல இருந்து உருவாக்கப்பட்டது கிடையாது, ஆனா பிரிந்து வந்தது. அதனுடைய சொற்கள்கள் இதுலயும் வரும் அதுலயும் வரும். அப்படி வந்தது தான் கன்னடம், மலையாளம், இந்த காரியங்கள் எல்லாம். அதே போல எபிரேய மொழியில, பழைய ஏற்பாட்டில் பேசிக்கொண்டுதான எபிரேய மொழியிலிருந்து, அதுல இருந்து பிரிந்து அதனால உருவாக்கப்பட்ட தனி மொழி தான். ஆனா அதனுடைய ஒற்றுமைகள் நிறைய இருக்கும். அதுதான் இந்த அரமைக் மொழி. எபிரேய மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டு அதுல இருந்து பிரிந்து வந்ததான மொழி தான் என்ன மொழி? அரமைக் மொழி. ஆனா இந்த அரமைக் மொழியை வெளியிடங்கள்ல பேச மாட்டாங்க. அதாவது வெளியிடங்கள் என்றால் அலுவலகத்திலேயோ பெரிய உயர் இடங்களிலோ பேச மாட்டாங்க. இது வீட்டு மொழி, வீட்டுக்குள்ளாக பேசக்கூடியதான மொழி. அதான் ஏசப்பா 1-2 இடங்கள்ல சொல்றாரு, தலித்தா குமி என்ற அராமைக். அப்படின்னா என்ன? சிறு பெண்ணே எழுந்திரு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள பேசுற காரியங்கள். ஆபான்னு சொல்றாரு, அப்பா என்ற அர்த்தம். ஆண்டவர் இது போல அப்பா அங்கங்க என்ன செய்யறாரு? அரமைக் வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அரமைக்குல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். இப்ப அலெக்சாண்டர் மூலமாக ஏன் ஆண்டவர் இந்த ஹெலனைசேஷன், இந்த ஹெலன் மயமாக்குதல், கிரேக்க மயமாக்குதலை ஏன் ஆண்டவர் செய்ய வேண்டும்? இதை ஆண்டவர் செய்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பாகவே 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை அறிந்து கொண்டு இந்த ஜனங்கள் மூலமாய் அந்த தேசம் எங்கிலும் சுவிசேஷம் மிக விரைவாய் பரவுவதற்கு ஆண்டவர் அவர் வருவதற்கு முன்பாகவே இந்த ஆயத்தங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. ஏனென்றால் இதே தேவன் என்ன செய்கிறார்? மனிதன் தனக்கென்று அவன் வானத்துக்கு உயரே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்க குழப்பங்களை உண்டாக்கி 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுஷனுக்குள்ள குழப்பங்களை உண்டாக்கி வெவ்வேறு பாஷைகள் என்ன செய்கிறார்? மனிதனை பிளந்து விடுகிறார். பாஷைகளை அங்கதான் தேவன் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். வெவ்வேறு பாஷைகளாய் மனுஷன் பேச ஆரம்பிச்சா ஒருத்தன் பேசுற இன்னொருத்தனுக்கு புரியாம போயிருது. ஆனா அதே தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஆயத்தம் பணி நடக்குது. இதன் மூலமாய் எல்லாமே கிரேக்க மயமாக்கப்படுகிறது, ஒரே மொழி உண்டாகிறது. அல்லேலூயா. இப்ப பல்வேறு மொழிகள் இருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அதை செய்கிறார். பழைய ஏற்பாட்டு எபிரேய வேதாகமும் கிரேக்க மயமாக்கப்படுகிறது. புதிய ஏற்பாடு நம்ம வைத்திருக்கிறதான புதிய ஏற்பாடு எல்லாம் கிரேக்க மயமாக்கப்படுது. இன்னொரு படி மேல சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு, சீஷர்கள் முதற்கொண்டு அவங்க காலத்துல இருந்த பொழுது இந்த செப்டூஜென்ட், அதாவது பழைய ஏற்பாட்டு கிரேக்க பைபிள் டிரான்ஸ்லேட் செய்ததான இந்த கிரேக்க பைபிளை தான் என்ன செய்தாங்க? அவங்க கைகளெல்லாம் வாசித்து வைத்திருந்தாங்க. ஆனால் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வேதாகமும் இந்த செப்டூஜென்ட்ல இருந்து வந்தது கிடையாது. நம்ம வைத்திருக்கக்கூடியதான வேதாகமும் பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழி, புதிய ஏற்பாட்டு கிரேக்கம் ரெண்டையுமே சேர்த்து வைத்து மொழிபெயர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலோ, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பழைய ஏற்பாட்டின் நாட்களிலோ வைத்திருந்ததான வேதாகமும் நமக்கு இப்ப என்ன செய்யப்படல? மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த காரியங்களை நம்ம இன்னொரு நாள் நம்ம தெளிவாய் நம்ம பார்க்கலாம். இப்ப அலெக்சாண்டர் மூலமாய் ஆண்டவர் இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவர் பாருங்க, அவன் ஒரே ஆள் இந்த பூமியை முழுவதும் பல்வேறு இடங்களை அவன் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறான். இந்த அலெக்சாண்டர் மறைக்கும் போது, அவன் சாகும் போது வயது 32, வரும் 13 ஆண்டுகள்ல இந்த உலகத்தின்
முக்காவாசி பகுதிகளை தன்னுடைய ஆட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறான். அவன் 3 காரியங்களை சொல்றான். நாளைய மரிக்கும் தருவாயில என்னுடைய பிணப்பெட்டியை, என்னுடைய மரித்த அந்த பெட்டியை யாரு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பட்டணம் இருக்கு எகிப்து தேசத்துல, இன்ன வரைக்கும் இருக்கு. அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அப்படி பாருங்க, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல, அவருடைய பட்டணத்துல யார் என்னுடைய பிணப்பெட்டியை, என்னுடைய பெட்டியை யார் எடுத்துட்டு போக வேண்டும் என்றால், அலெக்சாண்ட்ரியாவிலே இருக்கிறதான சிறந்த மருத்துவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பெட்டியை எடுத்துட்டு போக வேண்டும். ஏன்? மனித ஞானம், மருத்துவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. இதை முதல் காரியமாக அவன் சொல்லுகிறான். அதே போல என்னுடைய அடக்கம் வரைக்கும் அந்த பாதை முழுக்க நான் சம்பாதித்த என்னுடைய ஆயுஷ், அதாவது என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய பொக்கிஷங்கள், என்னுடைய வெள்ளை காசுகள், பொன் காசுகள் எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ரோட்ல தூவிக்கொண்டே வர வேண்டும். ஏன்? இது எல்லாம் அற்பமான காரியங்கள். அலெக்சாண்டர் இவ்வளோ காரியங்களை சம்பாதித்தும் அவன் என்ன செய்யவில்லை? அவன் ஒன்றும் கொண்டு போகவில்லை. 3வது காரியமாக, நான் மரிக்கும் பொழுது என்னுடைய கை திறந்த வண்ணமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்றால் அலெக்சாண்டர் வரும் பொழுதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும் பொழுதும் ஒன்றும் கொண்டு போகல. அவ பாருங்க, இந்த உலகத்தையே, உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளையும் தனதாக்கி கொண்டாலும் அலெக்சாண்டர் இந்த 3 காரியங்களை சொன்னான். 3 காரியங்களை சொன்னான். அவன் தேவனை அறிந்தவன் அல்ல, ஆனால் அவன் மூலமாக பல காரியங்கள், பல மாற்றங்கள் என்ன செய்தது? வரலாற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாக்குனது. இப்படி உண்டான காரியங்கள்ல ஒரு காரியங்கள் தான் என்னது? இந்த கிரேக்க ஞானங்கள், கிரேக்க மொழி, இந்த கிரேக்க கலாச்சாரங்கள். ஆனா அந்த அலெக்சாண்டருக்கு முன்னாடி இருந்த இந்த கிரேக்க ஞானங்கள்லாம் இருக்கு, தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அதிகமாய் பரப்பப்பட்டது எல்லா குடிகளுக்கும், எல்லா வீடுகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும் பரப்பப்பட்டது யாருடைய நாட்கள்ல? அலெக்சாண்டருடைய நாட்கள்ல. அப்ப இத முழுக்க முழுக்க வேதாந்தத்தில் அதிகமாய் நம்ம கிரேக்கத்தை குறித்து பார்த்து கொண்டு தொடர்ச்சியாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதான காரணம் யாருனால? அலெக்சாண்டர்னால. ஆனா அலெக்சாண்டர் சொன்ன 3 காரியங்களை சொன்னேன். சரி, இந்த கிரேக்கத்தை எல்லாத்தையும் விடுங்க, கிரேக்கத்தை போட்டு குழப்பாதீங்க, கிரேக்கத்தை எல்லாத்தையும் விடுங்க, லோகோஸை விடுங்க, எல்லா காரியங்களையும் என்ன செய்யுங்க? விட்டு விடுங்க. ஆண்டவர் தான் உண்மையாவே இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சார் என்பதுக்கு நாங்கள் தெல்ல தெளிவா, லோகோஸ்லாம் நான் என்ன செய்ய முடியாது, வெளியில போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. தெல்ல தெளிவா ரொம்ப சிம்பிளான ஆண்டவர்கிட்ட பத்தி என்ன சொல்லணும்? வெளில போய் சொல்லணும். ஏசப்பா தான் இந்த பூமியை படைச்சார், அவர் தான் இதை உண்டாக்கினார் என்பதை ரொம்ப தெளிவா நான் சொல்லணும். இப்படிப்பட்ட என்ன சொல்றது, லோகோஸு, இப்படிப்பட்ட செப்டுஜென்ட், இந்த வார்த்தைகள்லாம் போய் சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது? சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையா இயேசு தான் இந்த பூமியை படைச்சார் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா நான் சொல்றேன். வசனங்கள் எழுதி கொள்ளுங்க, வார்த்தை எழுதி கொள்ளுங்க. இந்த பூமியை ஒருவர் உண்டாக்க வேண்டும் என்றால், இந்த பூமியை ஒருவர் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால், சகல காரியங்களும் ஒருத்தர் மூலமாய் உண்டாக்க வேண்டும் என்றால், அவருக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும்? ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன், முதலாவது காரியம் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். யாராவது கூட சொல்லும் போது இந்த வார்த்தை இதுல போடு. இந்த எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லா இந்த லோகோஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. இயேசுதான் இந்த பூமியை படைத்தார், அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி என்பதை நான் சுலபமா சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, முதல் காரியம் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னன்னா சுய இருப்புன்னு இருக்கும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இயேசு எதையும் நம்பி இல்லை,
நீங்களும் நான் எதெல்லாம் நம்பி இருக்கிறோம்? காத்தை நம்பி இருக்கிறோம், தண்ணீரை நம்பி இருக்கிறோம், உணவை நம்பி இருக்கிறோம், இப்படி வீடை நம்பி, இது மாதிரி ஒவ்வொரு நம்ம காத்தை பிடிக்கிட்டு நம்முடைய ஜீவன் என்ன ஆயிரும்? போயிடும். ஆனா ஆண்டவர் எதையுமே நம்பி இருக்கல. காத்தை நம்பியோ, தண்ணியை நம்பியோ, உணவை நம்பியோ, எதை நம்பியுமே இல்லை. ஏனென்றால் எல்லாமே அவர் மூலமா தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. காற்று அவர்னாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உணவு அவர்னாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையவே கிடையாது. அவர் தான் என்ன செய்வார்? எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுப்பார். அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவனை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு மிருக ஜீவனோ, மரமோ, செடியோ, தண்ணீரோ, எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, எதுவுமே தன்னைத்தானே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்க முடியும். அது ரொம்ப தெளிவாகி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5:26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல, என்ன இருக்குதா? தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையே கிடையாது, எந்த ஒரு உதவியும் தேவையே கிடையாது. அவர் சுவாசிக்கலாம் காற்று தேவை கிடையாது. நம்மளை போல எதுவுமே அவருக்கு என்ன செய்ய கிடையாது, தேவை கிடையாது. ஏனென்றால் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவருக்குள்ளேயே ஜீவன் இருக்கிறது. அப்ப எதையுமே நம்பாம, இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை கூட நம்பாமல், எதையுமே எதை குறித்து எதையும் சார்ந்து இராத ஒரு மனிதர், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இருக்கிறது கிடையாது, இருந்தது. ஜீவன் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நம்பிக்கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு மேல அவன் தனியாய் சுயமா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவனுக்கு காற்று தேவை, ஒரு குடும்பம் தேவை, ஒரு வீடு தேவை, அவனுக்கு உணவு தேவை. மனிதன் தன்னைத்தனியா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி இருந்தா அவன் மரித்து விடுவான். ஆனா தேவன் எந்த ஒரு எதை மேலேயும் அவர் என்ன செய்தே இல்லை, சார்ந்தே தேவன் இல்லவே இல்லை. அதனாலதான் அவர் தேவன் என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது காரியம் சொன்னேன், அவர் தன்னைத்தனியா இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. எதையும் சார்ந்து அவர் இருக்கல, அப்ப எதையும் சார்ந்து இருக்கலன்னா அவர் தானே பெரியவர், அவர் தானே தேவனா இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது காரியம் நேரம் அவர் வாழ்க்கையில இல்லவே கிடையாது. டைம்லெஸ். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நீங்க என்ன பண்ண முடியாது, நேரத்துக்குள்ளாக கொண்டு வரவே முடியாது. காலமற்ற நித்திய, காலமே அவருக்கு கிடையாது. அப்ப இவங்க இந்த அறிவியல் விஞ்ஞானம் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. அப்ப நேரத்தை உண்டாக்கினது ஒருத்தர் இருக்க வேண்டும். அதுதான் அப்ப காலமே நேரம், காலமற்ற நித்தியமா இருக்கிற ஒருவர் தான் என்ன செய்திருக்க வேண்டும், காலங்களையும் நேரங்களையும் உண்டாகி இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஒருத்தர் யாரு காலங்களுக்குள்ள உட்பட்டே வரமாட்டாரோ அவர் தான் என்ன செய்திருக்க வேண்டும்? காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இன்னும் வெளிப்படையாகி சொல்ல போனா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் தெரிந்த வசனங்கள் தான். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள. அப்ப பாருங்க, 3 காலங்களையும் குறிக்கிறது. அவர் இருந்தார், அவர் இருக்கிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் 3 காலங்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப திருப்பி இங்க ஒரு கிரேக்கம் வருது. என்ன அப்படின்னா ஆல்பா ஒமேகா. ஆல்பா ஒமேகா என்றால் இதே கிரேக்க மொழியில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். நீ வேதாம புதிய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரங்கள் வந்திருக்கு. ஏன்? அலெக்சாண்டர் மூலமாக கிரேக்கமய மாக்குதலினால. ஆல்பா என்றால் முதல் எழுத்து, ஒமேகா என்றால் கடைசி எழுத்து. ஆல்பா ஒமேகா. அல்லேலூயா. பாருங்க, ஆல்பா ஒமேகா. இப்போ பிள்ளைங்களா சிரிக்குதுங்க. ஏன் சிரிக்குதுங்க? பிசிக்ஸ் முழுக்க இந்த கிரேக்க எழுத்திலிருந்து வந்த காரியங்கள். பை, ஓம், ஆல்பா, பீட்டா, காமா எல்லாமே எதுல இருந்து வந்தது? இந்த கிரேக்க எழுத்துக்கள் இருந்து வந்தது. அப்ப இந்த கிரேக்க கலாச்சாரங்கள் நம்மளோடு எல்லா காரியங்களும் ஒன்றாய் கூடவே வந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தான் முதல் எழுத்து, நான் தான் கடைசி எழுத்து, நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு, நான் தான் ஆல்பா, நான் தான் ஆதியும், நான் தான் அந்தமும், நான் தான். இந்த திருவளம் பற்றுகிற தேவன். அவருக்கு காலமே கிடையாது. காலத்துக்குள்ள கொண்டு வரவே என்ன செய்ய முடியாது. நம்முடைய பார்வைக்கு அது 1000 வருஷமான, ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கா? ஒரு நாள் போல இருக்கிறான். அல்லேலூயா. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 தான் இந்த வேதாந்தத்துடைய கடைசி. அதுலயும் நம்ம பார்க்கிறோம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காலத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யவே முடியாது, கொண்டு வரவே முடியாது. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1:17, கொலோசியர் 1:17, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருக்கிறா? ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரம் 58 சொன்னார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியம், நாட் கிரியேட்டட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கப்படவில்லை. நாட் கிரியேட்டட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம பார்க்கிறதான விக்கிரகங்கள் உண்டாக்கப்பட்டது, கையினால செய்யப்பட்டது. அல்லேலூயா. மனித தெய்வங்கள் எல்லாம் தங்கள் தகப்பன் மூலமாக, தாய் மூலமாக உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி உண்டாக்கப்படவில்லை. ஏன் உண்டாக்கப்படவில்லை? வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. முன்னாடி உள்ள வசனங்களை தான் வாசித்தோம். அவர் மூலமா தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் மூலமா தான் சகலமும் சிருஷ்டிக்கப்படும் போது அவரை யார் என்ன செய்ய முடியாது? உண்டாக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டான ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இயேசுதான் சகலத்துக்கும் ஆரம்பம். இயேசுதான் அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படவில்லை? உண்டாக்கப்படவில்லை. அவர் ஆதியிலிருந்தே பிதாவிடத்துல எப்படி இருக்கிறார் அதே போலதான் இருக்கிறார்.
யார் அவர் உண்டாக்கல. கொலோசியர் 1:16-17 நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. சகலம் அவருக்குள்ளாக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது காரியம் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. எங்கும் கரெக்ட், இதான் கரெக்ட். எங்கும் நிறைந்த, எங்கும் நிறைந்த. எல்லா இடத்துலயும் யார் இருக்கிறா? ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற ஏசாயா 66:1 வாசிக்கிறோம்ல, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்ப நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானம் பூமி எல்லாம் என்னுடையது, எல்லாத்துலயும் நான் வாசம் பண்ணுகிறேன். நமக்கு தெரிந்தது இந்த ஒரு கிரகம், இந்த பால்வெளி கிரகம், மில்கிவே கேலக்சி மட்டும்தான். அதுல இருந்து நம்ம வெளில போக முடியாது நினைச்சா கூட. ஆனா இது போல பல என்ன செய்த, பல போலோண்டங்களை என்ன செய்திருக்கிற ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து அதற்கு மேலாக அவர் வீற்றிருக்கிறார், அதற்கு மேலாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3:13 கூட வாசிங்க. யோவான் 3:13. பரலோகத்தில் இறங்கியவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வானமுக்கும் பூமிக்கும் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அவர் அவ்வளோ பெரிய தேவன், எல்லா இடத்துலையும் அவர் தான் நிறைந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய தேவன் உங்களோடையும் என்னுடைய இருதயங்களையும் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவருடைய இருப்பு இல்லாத இடமே கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல அப்படி இருப்பு இல்லாத இடமே கிடையாது. ஆண்டவர் சொல்ற எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நீங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடி ஜெபம் பண்றீங்களா, நான் அங்கே இருக்கிறேன். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், அது காடா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், என் நாமத்தினால நீங்க எங்க கூடினாலும் நான் அங்க இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது சொன்னார், மத்தேயு 28:20 நான் சதா காலம் என்ன செய்திருக்கிறேன், முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப 4 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன்னா, அடுத்து 5வது காரியம். ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர்னா எல்லா வல்லமையும். மத்தேயு சுவிசேஷம் 28:18 ஆண்டவராகிய தேவன் சொன்னார், மத்தேயு 20, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு சகல அதிகாரமும், வானத்துல பூமியில சகல அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்தோம்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அவருக்கு யாருடைய உதவி தயவு தேவையில்லை. இப்ப எவ்வளோ இந்த உலகத்துல தெய்வங்கள் சொல்லிக் கொள்ளுகிற எவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் என்ன தேவை? அதுக்கு உதவி தேவை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான உதவியும் தேவை. அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அவர் தமக்குத்தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசித்தோம். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். காலத்தை அவருக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? காலத்துக்குள்ளாக ஆண்டவராகிய தேவனை சுருக்கவே முடியாது. அவர் உருவாக்கப்படவில்லை. அவர் மூலமாக சகலம் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அடுத்து ஆம்னி பிரசன்ட், எல்லா இடங்களிலும் எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். அடுத்த காரியம் பார்த்தா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லா வல்லமையும், எல்லா அதுதான் ஆம்னிபொட்டன்ட், எல்லா சகல வல்லமை, சகல வல்லமை. அல்ல, இந்த ஆம்னிங்கிற வார்த்தைக்கு சகலம் என்று அர்த்தம். சர்வ சகல. பிரசன்ட் என்றால் இருக்கிறவர், பொட்டன்ட் என்றால் பவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம்.
எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 1:3 கூட வாசிங்க. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. சகல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். எல்லா இவ்வளோ பெரிய வல்லமைய எதுலதான் வச்சிருக்கிறாராம்? வசனத்துல, வார்த்தையில, அதெல்லாம் வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. சரி, அடுத்து எத்தனாவது காரியம் இது? 6வது காரியம் ஆம்னிஷியன்ட். ஆம்னிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆம்னிஷியன்ட் என்ன அப்படின்னா சகலத்தையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுற எல்லாமே அறிந்தவர். அவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. தேவனிடத்துல நம்ம மறைக்க முடிய எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம மறைக்க முடியாது. தேவனுக்கு மறைவாய் நம்ம எதையுமே செய்ய முடியாது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 16:30 நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சீஷர்கள் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கும்போது 21:17 படிக்கும் பொழுது ஆண்டவர் சீமோன் பேதுருவோடு பேசும்போது பாருங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஏசப்பா எல்லாமே அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனைகள் தெரியும், உங்க போராட்டங்கள் தெரியும், நீங்க எதை மறைக்கிறீங்கன்னு தெரியும். நீங்க எதை மனுஷருக்கு தெரியக்கூடாது மறைக்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏனென்றால் தேவனிடத்தில் மறைவானது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே தெரியும். யோவான் 6:64 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பேதுரு தன்னை மறுதலிப்பான் என்று ஏசப்பாவுக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய மரணத்தை அவர் அறிந்திருந்தார், தம்முடைய உயிர்த்தெழுதலை அவர் அறிந்திருந்தார். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறவர். உங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், உங்கள் போராட்டங்கள் தெரியும், உங்களை எப்போ உயர்த்தணும் தெரியும், உங்களுக்கு எப்போ தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய எதிர்காலங்களை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய எதிர்காலங்களை யார் பார்த்து வைத்திருக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் பார்த்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். இப்ப இதுக்கெல்லாம் மனிதன் என்ன செய்ய முடியாது, பக்கத்துல வரவே முடியாது. அப்ப மனித கடவுள்களோ மனிதனால செய்யப்பட்ட சுரூபங்களோ விக்கிரகங்களோ ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, இதற்கு பக்கத்துல வரவே முடியாது, வரவே முடியாது. ஏன்? சகல வல்லமை அது கிடையாது, சகல ஞானம் அதற்கு கிடையாது, சகல எங்கேயும் உலாவ முடியாது, அது தானாய் செயல்பட முடியாது, அது உருவாக்கப்பட்டதாய் இருக்கிறது. தேவன் உருவாக்கப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா. இவ்வளோ வல்லமை மிக்க, இவ்வளோ காரியங்கள் மிக்க தேவன் எப்படி இருக்கிறாரா? அவர் பர்சனலாகவும் இருக்கிறாரா, மனிதனாகவும் இருக்கிறாரா. பர்சனல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாம் என்னென்னலாம் செய்ய முடியும், நம்மளால அழுக முடியும், சிரிக்க முடியும், கோபப்பட முடியும், இரக்கப்பட முடியும். இது எல்லாத்தையும் யாரு செய்யறா? ஆண்டவராகிய தேவனும் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் அன்பு செய்தார், அவர் இரக்கம் உள்ளவராய் இருந்தார், அவர் கோபப்பட்டார், மகிழ்ச்சியாய் இருந்தார், அவர் தூங்கினார். அதே போல மனிதன் என்னென்னலாம் செய்வானோ அதை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியில இருந்த பொழுது அவர் செய்தார். எதுவுமே வித்தியாசமாய் அவர் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யவே இல்லை, புறம்பாய் அவர் செய்யவே இல்லை. எப்படி நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோமோ அதே போல ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணார்? தேவனே என் பிதாவே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். இதை எந்த ஒரு மற்ற கடவுள் என்ன செய்ய முடியாது, இதை செய்யவே முடியாது, இதை செய்யவே முடியாது. எந்த தெய்வம் நேசத்தை காட்ட முடியும், எந்த தெய்வம் அதே போல கோபத்தை காட்ட முடியும், எந்த தெய்வம்
மகிழ்ச்சிக்குள்ளாக்க முடியும், எந்த தெய்வம் சந்தோஷத்தை உள்ளாக இருக்க முடியும்? அப்ப தேவன் ஒரு தனிப்பட்ட நபராய் இருக்கிறார், ஒரு பர்சனல். அவருக்கு எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சகலமும் அவருக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இம்யூட்டபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாறாதவர். எவ்வளோ காலங்கள் போகலாம், எவ்வளோ நாட்கள் போகலாம், எவ்வளோ மனிதர் வரலாம், ஆனா என்னது, அவர் மாறாதவர். எப்படிப்பட்டவர்? மாறாதவருக்கு என்ன அர்த்தம்? இம்யூட்டபிள். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் எப்படி இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதே எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எபிரேயர் 1:10 வாசிங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் தோன்றி அது அழிந்து போனாலும் கூட நீர் எப்படி இருக்கிறீரா? மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. மனுஷன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம், ஆனா ஆண்டவராகிய தேவன் அவர் ஒருபோதும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. இதை நம்ம இந்த எபிரேயர் உள்ள பகுதியை சங்கீதத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தா இதே வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருந்தது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் பழமையாய் போகும். அவைகள் எல்லாம் ஒரு சால்வை, அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த சங்கீதத்தை தான் அங்கே எபிரேயர்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக நம்முடைய தேவனை காட்டிலும் ஐஸ்வர்யர் யாரும் கிடையாது. ரிச்சஸ் நம்முடைய தேவனை காட்டிலும் இப்ப சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த சொல்லப்பட்ட காரியங்களை தாண்டி யாராவது ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நாங்க அவரை என்ன பண்றோம்? அவரை சேவிக்கிறோம். இப்ப சொல்லப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டவர், சகல வியாபியா இருக்கிறவர், எங்கேயே இருக்கிறவர். அதே போல என்னென்ன அவர் தனிப்பட்ட விதத்துல அவருக்கு எல்லா காரியங்களும் உண்டு. அதே போல என்றென்றைக்கு மாறாதவர், அவர் யாராலையும் உண்டாக்கப்படவில்லை. அதே போல முதலாவது காரியம் கூட பார்த்தோமே, அவர் யாருடைய தயவும் அவருக்கு தேவையில்லை, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இது போல ஒரு தெய்வத்தை எங்களுக்கு காட்டுங்கள். இவ்வளோ காரியங்களையும் உடைய ஒரு மனிதனோ ஒரு தெய்வத்தை என்ன செய்யுங்க, எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம சும்மா வார்த்தையினால சொல்லிட்டு போகல, வேதத்தின் வசனங்கள் அடிப்படையில இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஏதோ வந்தோம் போனோம், மற்ற தெய்வங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மாறாதவர். எல்லா வசனங்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, செல்வங்கள் வேகமா எழுதி கொடுங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 11ஆம் அதிகாரம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். ஞானம், அறிவு என்பவைகள் ஐஸ்வர்யம். அடுத்து எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7 வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
1:18 அதே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் கடைசி வசனங்களை கடைசி வார்த்தைகளை பாருங்க. மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். இதே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எதுல ஐஸ்வர்யம்? ஞானம், அறிவு, அதுல ஐஸ்வர்யம். கிருபையில ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையில ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்துல ஐஸ்வர்யம். இத நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தாண்டி யாராலும் என்ன பண்ணவே முடியாது. இவ்வளவு ஐஸ்வர்யம் உடையவராய் இருக்கவே முடியாது. ஐஸ்வர்யம் உடையவராய் இருக்கவே முடியாது. அப்ப இயேசுதான் இவ்வளோ பிரம்மாண்ட இவ்வளோ காரியங்களை, தனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அதே போல என்றென்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். காலத்துக்குள் அவர் உட்படுத்த முடியாது. யார் மூலமா உருவாக்கப்படலை. எல்லா சர்வ வியாபியாய் அவர் இருக்கிறார். சகலத்தையும் உடையவராய் இருக்கிறார். அதே போல சகல ஞானத்தையும் உடையவாய் இருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட விதத்துல எல்லா காரியங்களும் தனிப்பட்ட விதமாயும் அவர் இருக்கிறார். அவருக்குண்டான என்றென்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவராய் இருக்கிறார். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில, வேதத்தின் வசனங்கள் அடிப்படையில நம்ம பார்த்திருக்கிறோம். இதை காட்டிலும் வேற எந்த ஒரு தெய்வத்திற்கும் இப்படி வசனங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் உறுதியம் பட்டப்பட்ட வசனங்கள் மூலமாய் உறுதியாகி சொல்லப்பட்ட தேவனை தவிர வேற யார் இந்த பூமியை உண்டாகியிருக்க முடியும்? யார் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்க முடியும்? இப்படிப்பட்ட பிரம்மாண்ட தேவன் மூலமாக, இவ்வளோ பெரிய தேவன் மூலமாக, சகல காரியங்களையும் உடைய தேவனால மாத்திரமே இந்த அகில அண்ட சராசரங்களை படைக்க முடியும். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். பாருங்க, இந்த மாலை வேளையில நாம் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்து வரிசையாய் புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கு வரும் பொழுது கிரேக்க சாம்ராஜ்யம் ஏன் நம்முடைய வேதாங்கமல்ல, நம்முடைய கலாச்சாரங்கள்ல, நம்முடைய படிப்புல, நம்முடைய கல்வியில, நம்முடைய வேதாங்கமத்துல, நம்முடைய மனித பிலாசபிஸ், மனித தத்துவங்கள்ல இவ்வளோ அதிகமாய் பரவினதற்கு காரணம் அலெக்சாண்டர். அது உங்களுடைய ஞானத்துக்காக, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா தொடர்ச்சியாய் இந்த காரியங்களை, கிரேக்க மயமாக்குதலை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதான ஒரு காரியம். அது புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது புரியலன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு புரிய வேண்டியது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தின் ஞானங்கள் பல்வேறு தத்துவங்கள் மூலமாய் இந்த பூமி அப்படி உண்டாச்சு இப்படி உண்டாச்சுன்னு சொல்லலாம். அறிவியல் மூலமாய் இந்த பூமி அப்படி உண்டானது இப்படி உண்டானது என்ற அறிவியல் மூலமாய் அவங்க சொல்லலாம். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை, அவர் படைப்பின் தேவனாய் எப்படிப்பட்டவராய் அவர் இருக்கிறார் என்பதை கிட்டத்தட்ட எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோம்? 9 காரியங்கள் மூலமாய் தேவன் தான் இந்த பூமி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை படைத்திருக்க முடியும். லோகோஸ் வார்த்தை, அதன் மூலமா தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதெல்லாம் அதெல்லாம் புரியல, எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த 9 காரியங்கள் மூலமாக இதை காட்டிலும் மேன்மையான ஒருவரை எங்களுக்கு காட்டுங்கள், அவர் நாங்க என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அப்படி யாருமே இந்த பூமியில கிடையவே கிடையாது. எந்த ஒரு தெய்வமும் கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது எல்லாம் நம்முடைய எதுவும் கட்டுக்கதைகளோ ஏதோ சும்மா வாய்க்கு வந்த காரியங்கள் சொல்லல. வேதாகமத்துல எழுதி வைத்த வசனங்களின் அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை தாண்டி வேற யாரும் என்ன செய்திருக்கவே முடியாது. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. இதோட இந்த படைப்பின் காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைப்பின் காரணம் என்பதை இந்த முதல் 2 வாரங்கள்ல என்ன செய்திருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை இந்த 9 காரியங்களுமே நமக்கு உணர்த்துகிறது.
இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்கிறதை இந்த 9 காரியங்களுமே உணர்த்துகிறது. ஆனால் வேதாமத்தின் அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினாலேயே, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பேசின வார்த்தைகள் மூலமாகவே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை நம்ம வருகிற வாரங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல ஒரு விசையாய் நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கினவரே, ஆண்டவரே, உம்மை தாண்டி தகப்பனே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற தெய்வமே கிடையாது. நீங்க ஒருவர் தான் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறீங்க, சகலத்தையும் படைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, சகல ஞானியாய், சகலத்தையும் அறிந்தவராய், சகல வியாபியாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், ஆண்டவரே, மாறாதவராய், மறவாதவராய், ஆண்டவரே, யாருடைய உதவி இல்லாதவராய் நீர் மாத்திரமே இருக்க முடியும். காலத்துக்கு அப்பாற்பட்டவராய் நீர் மாத்திரமே இருக்க முடியும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் மாத்திரமே இந்த உலகங்களை, அண்ட சராசரங்களை படைத்திருக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆண்டவரே நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர்தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினீர். சகலத்தை உம்மால் தான் உண்டாக்கப்பட்டது, சகலம் உங்கள் மூலமா தான் உண்டாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீ இடைபடுவீராக, தொடர்ந்து எங்களோடு நீ பேசுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கான ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் ஆசீர்வதிங்க, பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.